ஆற்றங்கரையில் பெரிய மரம் ஒன்று. அதன் கிளைகளில் ஒரு குரங்கு வாழ்கிறது. அந்த குரங்கு தினமும் பழங்களைச் சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்து வந்தது. ஆற்றில் ஒரு முதலை மிதந்து வருகிறது. முதலை மனதில், என்ன ஒரு அழகான மரம்! அதில் ருசியான பழங்கள் இருக்கின்றன போல. குரங்கு முதலைக்கு பழங்களை எறிகிறது. குரங்கு, ஏய் முதலையே, பசிக்கிறதா? இதோ பழங்கள், சாப்பிடு. முதலை, நன்றி நண்பா, நீ எவ்வளவு நல்லவன். முதலை தினமும் வர குரங்கு தினமும் பழங்களை தருகிறது. அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். முதலை வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் பேசுகிறது. எனக்கு குரங்குடன் நல்ல நட்பு ஏற்பட்டுள்ளது. அவன் தினமும் பழங்களை தருகிறான். மனைவி முதலை, அப்படியா? அப்படியானால் அவன் இதயம் இனிப்பாக இருக்கும். அதை நான் சாப்பிட வேண்டும். அவனை அழைத்து வா என்று சொல்லியது. முதலை சற்று கவலையுடன் குரங்கிடம் வருகிறது. நண்பா, என் மனைவியை சந்திக்க உன்னை வீட்டிற்கு வரச் சொல்லுகிறாள். குரங்கு, சரி, உன் முதுகில் ஏறிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி முதலையின் மேலே உட்கார்ந்து சென்றது. ஆற்றின் நடுவில் முதலை பேசுகிறது. முதலை, உண்மையைச் சொல்கிறேன் நண்பா, என் மனைவி உன் இதயத்தைத்தான் சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு அதிர்ச்சியுடன், அடடா, அது முன்னரே சொல்லியிருக்கலாம். என் இதயத்தை நான் மரத்திலேயே வைத்துவிட்டு விட்டு வந்திருக்கிறேன். முதலை அதிர்ச்சியடைகிறது. அப்படியா? அப்படியானால் திரும்பிப் போய் எடுத்துக்கொள் என்றது. முதலை குரங்கை கரைக்கு அழைத்து வந்தது. பின்னர் குரங்கு மரத்துக்கு ஏறியது. பின் குரங்கு சிரித்துக்கொண்டு, அட முட்டாள் முதலையே, இதயம் வேறெங்கும் போகுமா? நீ ஏமாற்ற நினைத்தாய். ஆனால் அறிவால் நான் தப்பித்தேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மரத்தில் அமர்ந்து கொண்டது. நெறி, ஆபத்தில் சாமர்த்தியமாக யோசித்தால் தப்பிக்க முடியும்.